நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பாலா சார். அண்ணா சார் வாழ்த்துக்கள். முதல்ல படம் பண்ணுவீங்க, ஹீரோ பண்ணுவீங்க. நன்றிண்ணே. வந்தவங்க நிறைய பேர் வந்து ஹீரோன்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் சிவகார்த்தியன் மாதிரி 1-2 பேர் தான் ஜெயிச்சு பெரிய ஆளானாங்க. உங்களுக்கு ஆசை வந்து சிவகார்த்தியன் மாதிரி ஆகணுமா? என்ன ஆகணும்? இன்னொன்று, சமீப காலமாக எந்த மீடியா திறந்தாலும் பாலா உதவினார், பாலா உதவினார், பாலான்னு அவ்வளவு செய்திகள் வருது. இந்த குணம் எப்படி வந்தது? அதை வந்து எப்படி செயல்படுத்துறீங்க? கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். ஆனால் கண்டிப்பாண்ணே, முதல்ல இந்த சிவகார்த்திகேயன்லாம் மிகப்பெரிய ஆள். அவங்களாம் எங்கேயோ உயரத்தில் இருக்காங்க. நான் இப்போ தான் முதல் காலடி வைக்கிறேன். ஸோ அவங்கள மாதிரிலாம் அவர் முதல்ல இப்படி தான் சொன்னாரா? அப்போ நானும் இப்போ அப்படியே சொல்கிறேன். அப்படி சொன்னால் நானும் அப்படி ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களாம் மிகப்பெரிய உயரத்தில் இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ தான் முதல்ல கால் எடுத்து வைக்கிறேன். ஸோ அவங்க கூடலாம் நம்ம நிற்கலாம் முடியாது. அவங்களாம் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்காங்க. முதல் ஸ்டெப் வைக்கிறேன். அது நீங்கள் எல்லோரும் தான் முடிவு பண்ணி கரெக்டாக எங்கே போய் இந்த படத்தை சேர்க்கணும்னு. அப்புறம் அந்த பாலா அந்த உதவி குணம்லாம் ஒன்றுமே கிடையாதுண்ணே. நான் இங்கே நிற்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு என்னை பற்றி பாசிட்டிவாக எழுதுனீங்கன்னா அதை பார்த்துட்டு தான் நிகழ்ச்சிகள் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அப்போது என்னை தவிர இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் போட்ட பிச்சையினால தான் நான் இங்கே நிற்கிறேன். அவ்வளோதான். மற்றபடி இதுக்கான பதில் எதுவுமே கிடையாது. மக்கள் எனக்கு பண்ணுறத விட நான் ஒன்றுமே மக்களுக்கு பண்ணலண்ணே. ஆனால் எல்லா பணத்தையும் நீங்களே கொடுத்துறீங்களா, தானம் பண்ணுறீங்களா, எப்படின்னு கேட்குறேன். ஆனால் இல்லைண்ணே, இப்போது நான் சம்பாதிக்கிறேன் வரேன்னா, நான் இந்த படம் எடுக்கிறேன்னா கூட மக்கள் தான் டிக்கெட் காசு கொடுத்து தேட்டரில் பார்க்குறாங்க. மக்கள் காசு தான் எனக்கு வருது. அவங்க இந்த பையனை நம்பி ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ வந்துன்னா அதை பார்க்குறாங்க. இல்லை வந்து ஒரு ஷோ வரும், வெளியில் ஒரு ஓப்பனிங் போகிறோம்னா மக்கள் கொடுக்குற காசு தான். அவங்க கொடுக்குற காசை அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறதுல ஒன்றுமே கிடையாதுண்ணே. ஏன்னா நான் இங்கே நிற்கிறேன்னா மக்கள் தான் யார் நம்மளுக்கு நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம நிற்கணும். அவ்வளோதான் விஷயம். மக்கள் போட்ட பிச்சைனால நான் இங்கே நிற்கிறேன். மக்களுக்கு நான் செய்கிறதுலாம் ஒரு மேட்டரே கிடையாது. அவங்க எனக்கு பண்ணதை விட அவ்வளோதான். கரெக்ட். நீங்கள் சொல்கிறது என்ன, யாருக்கு எகென்ஸ்டாக பண்ணல, வறுமைக்கு எகென்ஸ்டாக தான் நான் பண்ணேன். வறுமை இருக்கக்கூடாதுங்கிற எகென்ஸ்டாக நான் பண்ணேன். மற்றபடி எதுவுமே பண்ணல. நான் இப்போ இல்லைண்ணே, அமுதனுக்கே தெரியும். நான் ஆரம்பத்துலேருந்து 2500-3000 சம்பளம் வாங்குறதுலேருந்து அதில் ஒரு 1500-2000 நான் செலவு பண்ணுவேன். அண்ணனுக்கே தெரியும். ஆரம்பத்துலேருந்து அப்படி தான். அப்படி எகென்ஸ்டாக என்ன கருத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்ம பொறுத்து ஒரே கருத்து, நம்ம சம்பாதிக்கிறத மக்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதானே. மற்றபடி ஒன்றுமே இல்லைண்ணே. சார், இது பாலாவுக்கும் டேரக்டர் உங்களுக்கும் தான் சார். ஃபஸ்ட்டு சீன் வைக்கும் போது இங்கே ஃப்ரேம் வைக்கும் போது பாலா என்ன சொன்னார், என்ன ஒரு மாதிரி வைப் ஆகிடும். எடுத்த உடனே ஒரு ஹீரோ கேரக்டர் பாலா. உங்களுக்கு ஃபஸ்ட் முதல்ல நீங்கள் வந்து சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தீங்க. அப்போ கொடுத்த உங்களுக்கு மரியாதை ஒன்று இருக்கும். இப்போ ஹீரோ ஆன பிறகு உங்களுக்கு கேரவன்லாம் கொடுத்தோன்னே ஒரு மரியாதை ஒன்று இருக்கும். அது எப்படி பார்த்தீங்க? ஆக்சுவலாக நான் கேரவனில் இருக்க மாட்டேனே. என் கேரவனில் 20 பேர் இருப்போம். ஏன்னா எனக்கு தனியாக இருக்குது. ஏன்னா சின்ன கேரக்டர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர், அதுக்குள்ளே ஒரு 5-6 பேர் ஆர்டிஸ்ட் கொடுப்பாங்க. அவங்க அசிஸ்டன்ட்லாம் சேர்த்து 10-15 பேர் இருப்பாங்க. எனக்குன்னு ஒரு தனி கேரவன் கொடுத்தோன்னே என்னால் தனியாக இருக்க முடியல. நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் இருப்போம். நான், மதன் ப்ரோ எல்லாருமே ஒரே ஜாலியாக தான் இருப்போம். மேக்ஸிமம் கேரவனில் இருக்க மாட்டோம், ஸ்பாட்லேயே தான் இருப்போம். இப்போ வரைக்கும் என்னால் நம்ம ஷூட்டிங் முடிகிற கடைசி நாள் வரைக்கும் நமக்கு ஒரு இதுவா அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கிறதுக்கே ஒரு டைம் ஆச்சு. அவ்வளோதான். ஏன்னா அந்தளவுக்கு நான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக இருந்தேன். அதான் உண்மை. அதான் சார், பாலா வந்து நர்வஸாக அந்த மொமெண்ட் உடஞ்சிது அங்கே தான். பாலாஜியும் முன்னாடி சொன்ன மாதிரி அழகாக காட்டணும் பாலாஜியை. அவன் அழகாக தான் இருக்கான் சார். அவன் பயங்கர அழகு. அவன் செம்ம அழகு சார். அவன் இப்போ இல்லை, அவன் அப்பாவத்துலேருந்தே அழகு தான். அவனை வந்து மக்களுக்கு அழகாக காட்டணும், பார்க்குறவங்களுக்கு கண்ணு குளிர்ச்சியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒர்க் பண்ணோம் சார். நம்ம ஒர்க் பண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வச்சு நான் பாலாகிட்ட சொல்லிட்டே இருந்தேன். ஃபஸ்ட் ஷாட் நான் டேக் ஓகே பண்ணிட்டு மானிட்டரில் காட்டுறேன், உனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும்னு சொன்னேன். அவன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணான் சார் அந்த ஷாட் முடிஞ்சோன்னு. நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.